மனசுக்குள்ள அம்மா எந்த அளவுக்கு நெருங்கி இருக்காங்கன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை நீங்க இன்னும் மறக்கலப்பா. அம்மாவை பத்தி அத்தை உருவாக்குன அந்த பொய் பிம்பம் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை அம்மாவை வெறுக்க வச்சிருக்க. அதையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுன்னா அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் வெளியே வரும். அதை நான் வெளியே கொண்டு வருவேன்ப்பா. அப்பா, அப்பா, ஆ என்ன வள்ளி? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? மார்ச்சுரியில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆ, அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு வள்ளி. உன்னை எதுக்கு நான் தப்பா நினைக்க போறேன்? அப்பா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரதுக்கு முன்னாடி நீங்க நல்ல கப்பல்ஸா இருந்திருக்கீங்க போல இருக்கு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க மார்ச்சுரியில பேசினதை வச்சே இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்கள பத்தின மெமரிஸ்லாம் உங்க மனசை விட்டு போலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வள்ளி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ தேவையில்லாமல் எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் வேலையை பாரு. இல்லப்பா, நான் கற்பனைலாம் எதுவும் பண்ணல. நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் கூட அது அம்மாவோட பாடி தானே நம்பிட்டேன். ஆ, ஆனா நீங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அது அம்மா கிடையாதுன்னு அடிச்சு சொன்னீங்க பாருங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மனசுக்குள்ள உண்மையான அன்பை வச்சிருக்கிற ஒருத்தரால் தான் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்பா. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? ஆ, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனசுல இப்ப கூட அம்மா மேல பாசம் இருக்குன்னு தான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. ஆ, அது என்னன்னு தான் தெரியல. அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா நீங்களும் அம்மாவும் பழையபடி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல? வள்ளி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது.